பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இது எப்படியாகும்? நான் என் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் இருந்து பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருப்பதால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு யோசேப்பு நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் அவள் சொப்பனத்தில் தோன்றினார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பு தன் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியாய் இருந்த மரியாளோடு குடிமதிப்பு எழுத தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. இந்த சத்திரத்தில் தங்க இடமேதும் இருக்கிறதா? இடம் ஏதும் இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. இந்த சத்திரத்தில் தங்க இடமேதும் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. இந்த சத்திரத்தில் இடமேதும் இருக்கிறதா? இடமேதும் இல்லை ஐயா. சத்திரத்தில் இடமில்லாததினால் அங்குள்ள மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றார்கள். அங்கே மரியாள் தன் முதல் பெயரான குமாரனை பெற்றெடுத்தாள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை குமியில் சுழற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் முன்னணியில் கிடத்தின பிள்ளையையும் கண்டு தங்களுக்கு சொல்லப்பட்ட சந்ததியையும் பிரசித்தம் பண்ணினார்கள். சாஸ்திரிகள் பிள்ளையை காண செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரை முன்னே சென்றது. அவர்கள் அங்கே